தொழிலாளர் தலைவர் போறாரு. நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க.
கோட்டு போடு அண்ணன் வாங்க. என்ன ஆல்பர்ட்? இது எங்க வருஷம்டா, உழைக்கிறவங்க வருஷம். கொண்டாங்க. ஐ கேக்கு வேணாங்க, சாக்லேட் கேக்குமா? சாப்பிடுமா கொஞ்சம்? மஞ்சள் கலர் ரோஜா பூ வாங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி, மனுஷன் நிம்மதியா தூங்குற இடம் இதுதான். இங்கேயும் தொல்லையா? அது இல்ல அண்ணாச்சி, வெயிட் பார்ட்டி ஒன்று வந்திருக்கு. யானையா? மாதிரி நீங்க தானே சவப்பட்டி சாமவேலு? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். நமக்கு ஒரு பொட்டி வேணும். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு. அதுல ஒரு சின்ன கண்டிஷன், செய்யற பொட்டி ஒரே மரத்துல கிடைஞ்சதா இருக்கணும். சந்தன மரமா இருந்தா பெட்ரு. உங்களுக்கு பொட்டி செய்யணும்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. எங்க? அடையாறு ஆலமரம். அதை இப்ப பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் எப்படி வெட்ட விடுவானுங்க? அப்போ பொட்டிக்கு வழி, ஒரு சின்ன செடியை எடுத்து அதை நட்டி தண்ணி ஊற்றி அதை மதமா வளர்த்து கடைஞ்சி அதுலயே நீங்க படிச்சுக்குங்க. அதுக்கு பேரு பொட்டி இல்லை, பீரோ. எல்லா பேரும் என் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை போய் ஐடியா கேட்டா உருப்பிட்ட மாறிட்டான். இயேசுவே, மில் நிர்வாகம் முதலாளியின் கைக்கூலி. மில் நிர்வாகம் முதலாளியின் கைக்கூலி. மில் நிர்வாகம். வாங்க மேடம், நீங்க எவ்வளவு தூரம் வந்தீங்க? மேனேஜர், காலையில டெல்லியில இருந்து போன் வந்துச்சு. பாஸ் பேசினாரு. ஸ்ட்ரைக் சம்பந்தமா வந்த உடனே பேசிக்கலாம்னு இவங்க கிட்ட சொல்லி உடனே உண்ணாவிரதத்தை கைவிடும்படியா கேட்க சொன்னாரு. மேடம், ஸ்ட்ரைக்கை கைவிடுங்கன்னு உங்கள்கிட்ட கெஞ்சணுமா? மேனேஜர், நான் எஸ்கேடி சாரோட பிஏ. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். இப்ப நீங்க சொல்லலைனாலும் நான் சொல்லத்தான் போறேன். இன்னைக்கு காலையில தான் எஸ்கேடி சார் போன் பண்ணி வந்த உடனே பேச வேண்டியதை பேசிக்கலாம். தயவு பண்ணி கிளம்பி போயிடுங்க. போங்க போங்க. ஆல்பர்ட், வா போலாம்.
பேசாம உங்க அப்பாவை நம்மளோட வந்து இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இப்படி ஜன நடமாட்டமே இல்லாத தனியான இடத்துல அவரே எதுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும்? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, மிலிட்டரியில இருந்து வந்ததுல இருந்து இங்கதான் இருக்காரு. இப்ப சொல்லியா கேட்க போறாரு? உங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டியே? எப்படிமா இருக்கிறேன்? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க மாப்பிள்ள. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நீங்க அடிதடின்னு போயிட்டு வந்தா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. இது அடிதடி இல்லப்பா. அடிதடி இல்லன்னு தலையில என்ன கட்டு? இல்ல நான் என்ன சொன்னா நான் கேட்க தயாரில்ல, போடா. எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், நீங்க நினைக்கிற மாதிரி இது தகராறுல ஏற்பட்ட காயம் இல்ல. எங்க ஃபேக்டரி ஸ்ட்ரைக்ல ஒர்க்கர்ஸ் என்ன தாக்க வந்தப்போ என்ன காப்பாத்தினதுனால ஏற்பட்ட காயம். இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எங்க ஃபாதர் சொல்ல விட்டீங்க? ஆனா நீங்க என்ன கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஏன்னா என்ன தட்டி கொடுக்கறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் உங்களை விட்ட வேற யாரு ஃபாதர் இருக்காங்க? நான் வரேன் ஃபாதர். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கல. ஆமா, எதுக்காக வந்தீங்க? ஓஹோ, மில் தொழிலாளிகள் எவ்வளவு சந்தோஷமா நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? இல்லைங்க, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கலாம்? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தினப்போ உங்க வாட்ச் உடைஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு பதிலா உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட பரிசா இதை ஏத்துக்கணும். என்னோட தகுதிக்கு மீறின எந்த பொருளுக்கு நான் ஆசைப்படுறதில்ல. தொழிலாளர் ஒற்றுமை, மில் நிர்வாகம், சுரண்டாதே சுரண்டாதே, பூச்சி மேனேஜர். பெர்னாண்டஸ், இனிமேல் நான் பொண்டாட்டி பிள்ளைங்களை பட்டினி போட விரும்பல. அதனால இன்னையில இருந்து வேலைக்கு என்னப்பா இது? இப்பதான் போராட்டத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறோம், இப்ப போய் இப்படி சொல்றியே? இவங்கிட்ட என்னடா பேச்சு? இவன் இப்படித்தான் சொல்லுவான். என்ன தொழிலாளர் தலைவர் மாதிரி? நான் பாத்துட்டே இருக்கேன், என்ன பேசிட்டே போறேன். ஆல்பர்ட் உள்ள புந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்கான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எல்லாரும் காட்டிச்சிட்ட கன்ஃபியூஸ் ஒன்னே அடிச்சிருக்கேன். போறேன். போ. ஏர்மேன் போறேன். ஏறு. அந்த ஸ்டேஷன்ல பாத்து. ஐ எம் அட்வொகேட் பாண்டியன். எஸ், இவர் ஃபாதர் அடைக்கலாம். ஹலோ ஹலோ. எஸ்கேடி மில் தகராறுல ஆல்பர்ட்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்களே, அவருக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். மிஸ்டர் பாண்டியன், நீங்க வந்ததுனால அவரை நான் ரிலீஸ் பண்றேன். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்குங்க. போனட்ரி எஸ் சார். லாக்அப்ல இருக்கிற ஆல்பர்ட்டை கூட்டிட்டு வா. ஓகே சார். ஜூலி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆமா, நான் உங்களை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல உங்களை பார்த்தப்போ ஏழை தொழிலாளிக்கு உதவி செய்யற நல்லவர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து சர்ச்ல சந்திச்சப்போ ஃபாதரை தெய்வமா மதிக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்டியன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கு மேல நீங்க அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குறீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் நீங்க காசுக்காக எது வேணாலும் செய்யற ரவுடின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையுமே அடிக்கல, எந்த தப்புமே செய்யல. ஆமாங்க, நீங்க எந்த தப்பும் செய்யல. தப்பு செஞ்சது நான் தான். அவசரப்பட்டு என் மனசுக்குள்ள என்னென்னமோ போட்டு கட்டிட்டேன். என்ன மன்னிச்சு. ஜூலி,
வர சொன்னீங்களா மதர்? ஆமாம்மா, இவர் பேர் பிருத்திவிராஜ். உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம்மா. நான் உங்க ஹஸ்பண்ட் பிரிகேடியர் தமிழ்மணி கீழே வேலை பார்த்தேன். ஒரு ஜூனியர் ஆபீசர். ஒரு தடவை எங்க குழந்தைகளோட பார்ட்டிக்கு வந்திருந்தப்ப பிரிகேடியர் என்ன அறிமுகப்படுத்தி வச்சார். மீனாட்சிமா, இப்ப நீங்க ஒன்னும் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் சாயந்தரமா பேசிக்கலாம். இப்ப நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துங்க. மெதுவா எழுந்துறீங்க. சிஸ்டர்ஸ், இவங்களை ரூம் கழிச்சிட்டு போங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கதையெல்லாம் கேட்ட உடனே அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க சாயந்தரமா வந்தீங்கன்னா விவரமா பேசலாம். மதர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் அந்த பையன் இங்க வச்சுட்டு போறேன். சாயந்தரம் மறுபடியும் வரேன். இஸ் இட் ஆல் ரைட்? ஓகே. தேங்க்யூ. எங்க போற? கருவி போ, அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த பக்கம் போவே, அந்த பக்கம். ஐயா வயசா நம்ம பிடிச்சி தள்ளுறேன். தலைவர் வராருல்ல, உனக்கு ஊருக்கு தான் தலைவர். தலைவர்கள் உருவாக்குறதே இவங்க தான். என்ன இருந்தாலும் நம்ம ஆல்பர்ட் தான். ஆமா ஆமா சார் சார், யாரு அந்த ஆல்பர்ட் உங்களுக்கு தெரியாது? சர்ச்சு பக்கத்துல கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! சார், இங்க ஆல்பர்ட்னு ஒருத்தர். ஆல்பர்ட் என் ஃப்ரெண்டு தான். என்ன வேணும் உங்களுக்கு? நான் அவரை பார்க்கணுங்க. அவன் வர டைம் தான். எதுக்கு வேணும்னா கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போங்களேன். சரி. தலைவர் ராம்ஜி, 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 தலைவர் ராம்ஜி. அவரை ஈவினிங் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. வாங்க மிஸ்டர் ராம்ஜி. தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி. எழுந்துரு. என்ன இதெல்லாம்? உங்க அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தான் அரசியல் எனக்கு செல்வாக்கு, வசதிகள் இதெல்லாம். இல்ல எஸ்கேடி, இதுக்கெல்லாம் காரணம் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் தான். அவங்க தான் நமக்கு முக்கியம். அவங்களை காக்க வைக்க கூடாது. முதல்ல நீ போய் அவங்கள பாரு, நான் அப்புறமா வந்து நான் பாக்குறேன். சார், எனக்கு ஒரு அவசர வேலையா போக வேண்டி இருக்கு. ஆல்பர்ட் ராத்திரி வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. எந்நேரமானாலும் வந்துருவேன். நிச்சயமா வருவேன். சரிங்க. பெரிய மலையா இருக்கு. டாக்டர் சீட்டுக்கா? போடு போடு. ரொம்ப ஒருத்தர போடுங்க. ஓ வாங்க வாங்க. பையனுக்கு மெடிக்கல் சீட் ட்ரை பண்ணீங்களே, கிடைச்சதா? பொண்ணு கல்யாணம் இருக்கு. ஓ ஒருத்தர். ராஜு, எல்லாரும் சாப்பிட்டு போ சொல்லு. எவனோ என் சட்டை எடுத்து பார்த்து போறான். யாருன்னு பாரு. ஆல்பர்ட், உன்னை காலையில இருந்து எங்கெல்லாம் தேடுறது? ஆல்பர்ட், யாரோ பிருத்திவிராஜ்னு பேரா காலையில ஒருத்த கடைக்கு வந்திருந்தான். அவன் தான் ஸ்டைலா இருப்பானே. இவன் பிருத்திவிராஜ்னு சொன்னான். சோகத்துல இருக்கியா? நானும் சோகத்துல தான் இருக்கேன். பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியுதா? அவங்கள பூன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க பூ இல்ல, பூதங்க. இப்படித்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாவித்திரி அம்மா நோ சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சேன்.
உலகே மாயம். அண்ணாச்சி போதையில வளர்றாரு. அது நாகேஸ்வரா பாடல். டேய், அது சினிமாடா. என் கதையை காப்பி அடிச்சு அப்படியே எடுத்துட்டாங்க. அதுல வந்த நாய்க்குட்டிய அது உன் கேரக்டர். நாளைக்கே போய் உங்க அப்பாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். ம்? ம். ஆ, என்னங்க? இந்த பையப்படி சாவியை ரெஸ்டாரண்ட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. இத பார், ரெஸ்டாரண்ட் போகணும்னா 4 மாடி ஏறி இறங்கணும். உனக்கு இருக்கு அந்த ஸ்ட்ரெயின். என்னடா மச்சான் எவனோ கனவுல காலம் வச்சுட்டான்டா. கனவுல இல்லடா மச்சான், நிஜ வாழ்க்கையில் தான். அப்படிங்கிற காலம் முடிச்சு பாக்கெட்ல போட்டு தூங்கு. ஏதாவது ஒரு லைட்டை போடுங்களா. இசுவெல்லா ஆசிரமத்தில் உள்ள மீனாட்சி அம்மாட்ட என் பேகும் டைரியும் டைரி என்னாச்சு? என்னாச்சு? யாரோ 4 பேர் இவரை துரத்திட்டு வந்து கொண்டுட்டாங்களா? அதை பார்த்த உடனே இவளுக்கு பிரசவ வலி வேற அதிகமாயிடுச்சு. வக்கீல் சார், முதல்ல நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போம். மத்த நாங்க பார்த்துக்கோம். ஆல்பர்ட், டெட் பாடியை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா போதும்.
நீங்க நேரடியாக எதிரையும் தலையிட வேண்டாம். இவர்தான் காலையில உன்னை தேடி கடைக்கு வந்தவரு. நான் கூட சொல்லல பிருத்திவிராஜன். ராத்திரி எந்நேரமானாலும் உன்னை பார்க்க வரதா சொன்னாரு. இந்தாளா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. மீனாட்சி அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. நீங்க இந்த பேக்கை வாங்கிட்டு போறதுனால எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராதுல்ல? நிச்சயமா வராது மதர். இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு. நீங்க எப்போ வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ மதர். இட்ஸ் ஓகே. வரேங்க. சரி. என்னம்மா மும்தாச்சு? வாங்கப்பா. என்னை குட்டி பையல எப்படா இருக்கிற? தாத்தா வந்திருக்கிற பாரா. அவனுக்கு என்ன, அவங்க தாத்தா மாதிரி அழகா கம்பீரமா இருக்கான். வாங்க மாமா. வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே? இல்ல மாமா, யாரோ பிருத்திவிராஜன் ஒருத்தன் அவன் சாகரப்ப அவனோட உடைமைகளை பத்தி சொல்லிட்டு செத்துட்டான். சரி, அதை வாங்கி பார்த்தா அந்த கேஸ் விஷயமா ஏதாவது குழு கிடைக்குமான்னு பார்த்தேன். அதுல என்னடானா 2 மிலிட்டரி ட்ரெஸ்ஸும் ஒரு டைரியும் தான் இருந்தது. யாரோ தமிழ்மணின்னு ஒரு ஆபீசரா. யாரு? தமிழ்மணின்னு ஒரு ஆபீசரா. அவர்கிட்ட இந்த ஆள் ஒர்க் பண்ண வரான். 20 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாராம். அது விஷயமா அந்த டைரியில ஏதேதோ எழுதி வச்சிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள, அந்த டைரி நான் பார்க்கணும். பாராட்டுகின்ற வகையிலே இங்கே இந்த பொதுக்கூட்டத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்காக எனது மனமார்ந்த 1000 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்கும் நோக்கம்தான் ஒவ்வொரு தொண்டனின் எண்ணத்திலும் மேலோங்கி இருக்க வேண்டும். பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி சிறந்ததல்லவா? அத்தகைய தாய் திருநாட்டின் சுதந்திரத்திற்காக எத்துணை வீட்டாளர்கள், எத்தனை ரத்த துளிகளை இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன செஞ்சாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அங்க மக்கள் மத்தியிலையும் பத்திரிகைக்காரங்க மத்தியிலையும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். கோர்ட்லயா சொல்ற? ஊர்ல இருக்கவெல்லாம் இந்த தலைவங்கிறான், வள்ளலுங்கிறான். இவன் மட்டும் என்ன சொல்ல வந்தான்? கூல் டவுன் எஸ்கேடி. கம் ஆன். சரி, எல்லா எதிர்கட்சிக்காரங்களோட செயல்தான் விட்டுலான்னா, சுட வந்தவன் போலீஸ் எவ்வளவு அடிச்சோம், ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசல. அதை விட எல்லா விவரங்களையும் கோர்ட்ல பொதுமக்களுக்கு மத்தியில தான் சொல்லுவாங்கிறான். எனக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. எஸ்கேடி, நீ குழம்புறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. எனக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு. எஸ்கேடி, இந்த படத்துல இருக்கிற ஆளு அதான் அவனை சுட வந்தானே, அவன் யாருன்னு தெரியல. அவன் தான்ப்பா சலீம். சலீம்?
சலீம் பாய் நம்ம பிரிகேடியர் தமிழ்மணி இருந்தாரு, அவங்க வீட்டு ஆர்டர்ல இத்தனை நாள் காணாம போயிருந்தவன் இப்ப உன்னை சுட வந்திருக்கான்னா நீ யாருங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கவலைப்படாத, அவன் கோர்ட்ல தானே உண்மையை சொல்றான்னா அந்த கோர்ட் வாசல்லையே அவனை தீர்த்துடுவோம். பிருத்திவிராஜோட டைரியை படிச்ச பிறகுதான் அவர் அந்த கொலையை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ என்ன தேடிக்கிட்டு வந்த பிருத்திவிராஜ எஸ்கேடியோட ஆட்கள் கொலை பண்ணது. அவர்கிட்ட இருந்து கிடைச்ச டைரியை படிச்சுட்டு சலீம் பாய் எஸ்கேடியை சுட முயற்சி பண்ணது. இந்த 2 சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு. எஸ், நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சலீம் அங்கிளோட உயிருக்கே ஆபத்து. நாளை காலையில சலீம் பாயை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி அவர் இங்க இருப்பார். சலீமை பார்த்த உடனே இங்க எதுவும் பேச முயற்சிக்காதீங்க. அவர் தானே பாத்துங்க. நாம உள்ள போய் ஜட்ஜை பார்த்து அவர் சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கலாம். சரி. வந்துகிட்டு இருக்குல்ல, ஊருக்கு ஆட்டை வரட்டிக்கிட்டு இருக்க, அறிவில்ல உனக்கு? சந்தைக்கு ஓட்டிட்டு போற சாமி, பயத்து பொழப்புல. போயா போயா போ. வழியில சலீம் தப்பிச்சிட்டானா? சலீம் ஃபாதர் அடிக்கலாம். இவன் யாருன்னு தெரியுதா? பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். ஆனந்த் தானே? எஸ், பிரிகேடியர் தமிழ்மணோட மகன் ஆனந்த் தான் இவன். என்ன தெரியல? நான் தான்ப்பா சலீம். இவள தெரியல? உன் தங்கச்சி ரம்யா.
நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. உங்க அப்பா பிரிகேடியர் தமிழ்மணி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் தமிழ்மணி. ப்ளீஸ். பிரிகேடியர் தமிழ்மணி, இது நமக்கு வந்திருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். சீட். இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம நாட்டு பார்டர்ல நிலைமை சந்தேகப்படும்படியா தான் இருக்கு. கடந்த 2 மாசத்துல இது வரைக்கும் 4 தடவைக்கு மேல ஊடுருவல் நடந்திருக்கு. கடந்த 1 வாரமா நம்ம பார்டர் ஒட்டின மலைப்பகுதிகளில் எதிரிகள் ராணுவ முகாமிட ஆரம்பிச்சிருக்காங்க. We have to be alert. Okay, my boy? Keep this file and be prepared. ஹாய் தமிழ்மணி, how are you? என்ன போறே டென்ஷனா இருக்கேன்? ஒண்ணுமில்ல, நம்ம ஜெனரல் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கான். எந்த நேரமும் நாம அலர்ட்டா இருக்கணும். என்ன விஷயம்? நம்ம பார்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இம்மிடியேட்டா நீ எனக்கு போட்டோ எடுத்துறணும். இட் இஸ் நோ ப்ராப்ளம். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு போட்டோ ரெடியா இருக்கும். ஓகே? நான் மீசைய முறுக்குன்னு அவங்க துப்பாக்கிய தூக்குனானுங்க. டக 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 டக. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்டா. நல்லா இருக்குண்ணே. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட வராம போறதா? இல்லம்மா, இன்னைக்கு இவ அம்மாவுடைய நினைவு நாள். அதனால நான் எதுவுமே சாப்பிடுறதில்ல. வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போறோம். சாரிடா. இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். Bye. பாய். Bye. சார், டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நம்மளோட உடம்பு தாங்காது, வாங்க. சாரி, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. நான் ஒண்ணும் கேட்கலையே. பயங்கரமான பசி, இப்படியே சாப்பிட வேண்டியதான். பரவாயில்லையே, சாப்பிடறதுக்காவது வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதா ஞாபகம் இருக்கேன். அது எனக்கு எப்பவுமே பொண்டாட்டி கையால சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். லேட்டா வரதே வந்துட்டு இப்படி எல்லாம் வேற ஐஸ் வைக்க வேண்டியது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். இதுக்கெல்லாம் ஒண்ணும் மயங்கிட மாட்டேன். சிக்கன் பிரமாதமா இருக்கு, இடுப்பும் பிரமாதமா இருக்கு. என்னவோ முருகையா. நான் கோவமா இருக்கேன், இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். ஒரு மிலிட்டரி ஆபீசர்னா 1008 வேலை இருக்குமா? நான் ஒண்ணுமே கேட்கலையே. நான் இவ்வளவு தூரம் சொல்ல நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு புத்தி இல்ல பாருங்க. ஆமா, எனக்கு வீட்டை விட வேலை தான் முக்கியம். லெப்டினன்ட் கர்னல் ராஜா வினோத், my wife மீனாட்சி. வணக்கம் சிஸ்டர். ஏப்பா, அங்கெல்லாம் நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போல இருக்க. கரெக்ட். இஸ் ஃபைன். நீங்க 2 பேர் போங்க. ஆல் டு தி நைட் ஆடித்தலை, ஆடித்தலை. ஹலோ 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 ஹலோ. எத்தனை தடவை சொல்லிருக்க?
டியூட்டில தான் நான் சீனியர், நீ ஜூனியர். பார்ட்டில வந்துட்டா we are all friends. லெப்டினன்ட் கர்னல் பிருத்திவிராஜ், மேஜர் கிருஷ்ண துளசி. வணக்கம். Okay friends, let's all enjoy. Oh, what's the all through the through the ஜஸ்ட் மினிட். இந்த நல்ல அக்கேஷன்ல ஒரு நல்ல போட்டோ எடுத்துப்போம். ஓகே ராம் சுந்தர், கம் ஆன். கமிங். ஃபாதர் நீங்க வாங்க. லெப்டினன்ட் கர்னல் ராம் சுந்தர். வணக்கம். ஓகே ரெடி. Stop it. தள்ளுமே. ஹலோ. சிரிங்களேன் பா. நம்ம பார்டர்ல இருக்க நிலைமைப்படி எதிர்நாட்டவர்கள் நம்ம மேல எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணலாம். நாம அந்த அட்டாக்கு தயாரா வெயிட் பண்ண போறோம். இந்த படையெடுப்புக்கான முழு பொறுப்பையும் பிரிகேடியர் தமிழ்மணி கிட்ட ஒப்படைக்கிறோம். The code name of this operation is Operation Daybreak. You are all under his command. Colonel Ramsundar, Lieutenant Colonel Raja, Lieutenant Colonel Vinod, Lieutenant Colonel Prithviraj, Major Krishna Tulasi, and Lieutenant Colonel Balu. Officers, Wish you best of luck. பாரு, அப்பா வர வரைக்கும் அம்மா கிட்ட நல்ல பிள்ளைங்களா நடந்துக்கணும். ஓகே டாடி. ஓகே டாடி. வெரி குட். சலீம் பாய், சார் நான் வர வரைக்கும் வீட்டை குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க. நான் வரேன். பாய். வால் ஜென்டில்மேன், இதான் நம்ம ஆபரேஷன் டே பிரேக்கோட பேட்டில் ஏரியா. இங்க இருக்கிற முக்கியமான இடங்கள் மவுண்டன் ஏ, மவுண்டன் பி. மவுண்டன் பில நம்ம பார்டருக்கு இடதுபுறம் இருக்கிறதா எதிரிகளோட முகாம். நம்மளோட பிளான் என்னன்னா, பி மவுண்டனுக்கு முன்பக்கமா இருக்கிற இந்த வழி 2 மவுண்டன் சந்திக்கிற இடத்துல உள்நோக்கி வளையுது. அதனால இங்க நடக்கிற நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே பின்னால இருக்கிற எதிரிகளுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு சின்ன குரூப் அனுப்பி நம்மோட முழு ஃபோர்ஸும் அங்க மூவ் பண்ற மாதிரி நாம எதிரிகளை ஏமாத்த போறோம். என்னோட கணிப்புப்படி எதிரிகள் கவனம் எல்லாத்தையும் இந்த மூவ்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க. பட் நம்மளோட மெயின் ஃபோர்ஸ் முழுவதும் பின்பக்க வழியா மலையை சுத்திக்கிட்டு வர போறாங்க. சோ 2 பக்கமும் நம்ம படை இருக்க நம்ம எல்லைக்குள்ளேயே எதிரிங்க மாட்டிக்குவாங்க. ரைட்? நாளைக்கு விடிய காலையில நம்மளோட அட்டாக் ஆரம்பமாக போகுது.
நம்ம கிட்ட இருக்கிற குறைஞ்ச ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு அவங்களோட அட்டாக் நம்மளால சமாளிக்க முடியாது. நம்ம இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி எதிரிங்க கிட்ட இருக்கிற வெடி மருந்து ஒரு நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கும். அதை நம்ம அழிச்சிட்டோம்னா மறுபடியும் அவங்களுக்கு அம்யூனிஷன் வர்றதுக்கு குறைஞ்சது 2 நாளாவது ஆகும். அதுக்குள்ள நம்ம சமாளிச்சுக்கலாம். Nothing. All okay. நீங்க போங்க. மிஸ்டர் தமிழ்மணி, கடந்த 2 மாத காலத்தில் எதிரிகளோட ஊடுருவல் எல்லை பகுதியில் அதிகமாக இருந்ததுனால இந்திய அரசாங்கம் எதிரிகளோட தாக்குதலை முறியடிக்க ஆபரேஷன் டே பிரேக்ங்கிற பேர்ல ஒரு ரகசிய தாக்குதல் நடத்த முடிவெடுத்தது. அதோட முழு பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தது. அந்த அட் பற்றிய முழு விவரங்களையும் ரகசியமா பாதுகாக்கணுங்கிறது ராணுவ சட்டம். நம்மோட திட்டம் எதிரிகளுக்கு தெரிஞ்சதுனால அவங்க தங்களுடைய கவுண்டர் அட்டாக்க பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுடைய சார்பா நீங்க பதில் சொல்லலாம். என்னோட தலைமையில் நடந்த ஆபரேஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன் சார். இது விஷயமா நான் டிடெக்ட் பண்ணி சில உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டியது. இந்திய ராணுவம் எனக்கு டைம் கொடுத்த அனுமதி வழங்கினா I will find out the truth, sir. Brigadier Tamilmani, all your previous records are excellent. On that basis, I accept your request. I hope you will find out the truth soon. Thank you, sir. கிறிஸ்டோபர், தாய்நாட்டுக்கு துரோகம் செஞ்சவங்களை காட்டி கொடுக்காம விடக்கூடாது. நீ சொன்னதுலேருந்து பார்த்தா இந்த அட்டாக் ஆபரேஷனை பற்றி தெரிஞ்சவங்க 5 பேர். ஒன்று நீ, மற்றவங்க உனக்கு கீழே வேலை செய்கிற ஜூனியர் ஆஃபீஸர்ஸ். இந்த சீக்ரெட் வெளில போயிருக்குன்னா அதுக்கு இவங்களை ஒத்த தான் காரணமாக இருந்திருக்கணும். ஸோ தேர் இஸ் அன் இன்சைட் மேன். எக்ஸாக்ட்லி. யூ ஆர் கரெக்ட். அந்த உளவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான திட்டத்தையும் நான் தயார் பண்ணிட்டேன். அந்த திட்டத்துக்கு உன்னோட உதவி தேவை. மிஸ்டர் ராஜா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆச்சரியமா அடைய வேண்டாம். உங்க வாழ்நாள்லயே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன். நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பத்தி எதிரி நாட்டுக்கு நாம் சொன்னோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு அவங்க பணம் தருவாங்க. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள நம்ம பார்டர்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எதிரிங்க கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு இமீடியட்டா கேஷ் கிடைக்கும். சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அவசரப்படாதீங்க ராஜா. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு.
நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வராது. சாரி சார், என்னால முடியாது. ஓகே மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு பிடிக்கான இந்த மேட்டர் எடுத்தோட விட்டுடுங்க. ஆனா அந்த விஷயத்தை நீங்க வெளியே சொன்னீங்கன்னா என்னோட பவர் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை உங்களுக்கு எதிராகவே என்னால திருப்ப முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். இன்னைக்கு என் சன் ஆனந்தோட பர்த்டே. So let's all enjoy. Cheers. Cheers. You're a jolly good fellow. You are 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 a jolly good fellow. என்ன பச்சு? என்ன செய்த? என்னாச்சு? அம்முனி, என்ன பச்சு? கிறிஸ்டோபர், நீங்க பாடி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. ஜெனரலுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கம் ஆன். பிரிகேடியர் வீட்டில் நானே தகவல் கொடுத்துட்றேன். அவங்க ஒய்ஃப் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும். பிருத்விராஜ், ஆல் ஆஃப் யூ டுகெதர் ஜெனரல்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஐ காட் a very important job. Carry on, carry on.
அடிச்சு போயிட்டான். சுந்தர், யாரோ ஜீப்ல வராங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கும் பயப்படாத. போட்டோகிராஃபர் எப்படியும் ஜெனரல் ஆஃபீஸுக்கு தான் வருவான். நீ முதல்ல அங்க போ. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகே? ஓகே. கோ. கிறிஸ்டோபர், இந்த திட்டத்தில் நம்ம உயிரே போனாலும் சரி, தாய்நாட்டுக்கு துரோகம் செஞ்சவங்க காட்டி கொடுக்காம விடக்கூடாது. Yes, please come, sir. வாங்க சார். எனக்கு கொஞ்ச நாளாவே பிரிகேடியரோட நடவடிக்கையில சந்தேகம் இருந்துச்சு. பார்ட்டியில அவர் இறந்துட்டு தான் கிறிஸ்டோபர் சொன்னப்ப நான் அதை நம்பல. மத்தவங்க எல்லாம் உங்ககிட்ட நடந்ததை சொல்ல சொல்லி அனுப்பிச்சிட்டு நான் அவரை பின்தொடர்ந்து வந்தேன். நான் வர்றது தெரிஞ்ச உடனே பிரிகேடியர் சுடுறதுக்கு முயற்சி பண்ணேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உடனே தன்னை தானே விட்டுக்கிட்டு இறந்துட்டாரு. அழாதம்மா. ஜூலி பாரு எவ்வளவு குட் கேர்ள். அழாம இருக்கா பத்தியா? அப்பா இப்ப வந்துருவாங்க. அப்பா வேணும். ஐயோ, உனக்கு இப்ப அப்பா தானே வேணும். இரு. அப்பாவை பார்க்கணும். அப்பா வேணும். அப்பா இங்கே வர போறாங்க. அப்பா வேணும். மம்மி ஸ்டிக். தேங்க் யூ. அப்பா இரு. ரம்யா கண்ணு, இங்க வா. நம்ம போய் அப்பாவை பார்க்கலாமா? கரெக்ட். இப்ப சலீம் அண்ணா என்ன பண்ண போறாங்களா? ரம்யா குட்டியை கூட்டிட்டு போய் அப்பாவை காமிக்க போறாங்களா? அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துருவாங்களா? சரிம்மா, வா வா. வாஜுலி நம்ம போய் விளையாடலாம். அப்பா, I'm Mrs. Brigadier தமிழ்மணி. ஐயோ, அவங்க நிஜமாவே வந்துட்டாங்க போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க ஹஸ்பண்ட் ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்க முயற்சி செஞ்சப்போ கையும் களவுமா பிடிபட்டார். அந்த அவமானம் தாங்காம தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார்.
தைரியம் இதை சொல்லு. அந்த போட்டோஸ் எங்க வச்சிருக்க? என் உயிரே போறாங்க சரி, அந்த போட்டோக்கள் உனக்கு கிடைக்காது. உன்னையும் ராம் சுந்தரையும் காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். கிறிஸ்டோபருடைய மரணத்தை பத்தி ஜெனரல் கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் கிளம்பினேன். அப்ப கிருஷ்ண துளசி ஜெனரலோடையும் போலீஸாரோடையும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். கிறிஸ்டோபரை நான் தான் கொலை பண்ணேன்னு அவன் சொன்னதை நம்பி போலீஸார் என்ன கைது பண்ணிட்டாங்க. என்னோட குரல் நீதியின் காதுகளுக்கு கேட்காமலே போயிடுச்சு. பிருத்திவிராஜுடைய டைரியை படிச்ச பிறகுதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. அதுக்கு பிறகுதான் எஸ்கேட்டிய கொலை செய்ய முயற்சி பண்ணினேன். நீங்க சொல்ற மீனாட்சி அம்மா உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன? உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. நானே போய் கூட்டிட்டு வரேன். வாங்க. மீனாட்சி அம்மா, சலிமண்ணா, ஜூலி கூட வேற யாரும் இல்ல. நம்ம போட்டோகிராஃபர் கிறிஸ்டோபர் அண்ணனோட பொண்ணுதான். எங்கெங்கயோ செதறி கிடந்த நம்ம அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள். இல்ல ஃபாதர், இந்த நாட்டுக்காக உண்மையா உழைச்ச எங்க அப்பா மேல தேச துரோகின்னு பழி சுமத்துறவங்கள என்னைக்கு இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டணும், அந்த நாள் தான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான நாள். தப்பிச்சு போனதுல ஐஜி நம்ம மேல கோவமா இருக்காரு. எஸ்கேடியோட பொலிட்டிக்கல் பவர் என்னங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த கேஸ் சம்பந்தமா யார் மேல சஸ்பெஷன் இருந்தாலும் உடனடியா அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு. ஓகே சார். Yes, come in. ரிட்டையர்டு மிலிட்டரி ஜெனரல் மிஸ்டர் அசோக் ஜி. Yes, I am Ashok. வணக்கம் சார். வணக்கம். சலாம் அலைக்கும். Take a seat. உங்களை பார்த்த உடனே என்னுடைய பழைய கொலிக் தமிழ்மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இவர் வேற யாரும் இல்லை, தமிழ்மணியோட சன் அனந்த். பிரிகேடியர் தமிழ்மணி தானே? தேச துரோகின்னு எல்லாரும். சார், தயவு செய்து எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. பெத்த தாயை விட பிறந்த நாட்டை பெருசா மதிச்சவர் அவரு. பிறந்த நாட்டுக்காக உண்மையா உழைச்சவர். நாட்டுக்காக உண்மையா உழைச்சவங்களுக்கு கெட்ட பேரையும் துப்பாக்கி குண்டுகளையும் தான் சார் பரிசா தந்திருக்கு இந்த நாடு. எஸ், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் மிஸ்டர் ஆனந்த். இவங்க அப்பா தேச துரோகி இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை தேடிட்டு இருக்கோம் சார். அதுக்காகத்தான் உங்க உதவியை நாடி வந்தோம். மிஸ்டர் ஆனந்த், உங்க ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாதவர்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருங்க வர்றேன். மிஸ்டர் ஆனந்த், யூ ஆர் ரியலி லக்கி மேன். அந்த இன்சிடென்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டோட காப்பி, போட்டோஸ், டைரிஸ் எல்லாமே இருக்கு. உங்க அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப சான்ஸ் கிடைக்கல, இப்போவாது இந்த சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். ஜெனரல் கொடுத்த பேப்பர்ல நமக்கு வேண்டிய குழு நிச்சயமா இருக்கணும். அல்ல டேய், அதோ சலீம் ஜீப்ல போறான். ஆனந்த், யாரோ ஃபாலோ பண்றாங்க.
பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று முதல் புது வாழ்வு காணப் போகும் மணமக்களே, என் உயிரினும் மேலான ஜனநாயக உரிமை கட்சியின் தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டிலே வரதட்சணை கொடுமையால் இன்று எத்தனை குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றன. ஜாதிகள் என்ற பெயரால், மதங்கள் என்ற பெயரால் எத்தனை பேருடைய திருமணம் கனவுகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடு ஒரு ஜனநாயக நாடு. முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டபடியால் என் பேச்சினை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தலைவர் அவர்கள் தங்கள் திருக்கரத்தால் திருமாங்கல்யத்தை வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் அமைதி காத்து விழாவினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களே கொடுக்க சொல்லிடு. சரி, நீங்க கொடுத்துருங்க. எடுத்துக்கையா தாலி எடுத்துக்கையா, முகூர்த்தத்துக்கு நேரமாகுது. எடுத்துக்கையா அண்ணா, எடுத்துக்கையா. என்ன எனக்கு இந்த கல்யாணம் நீங்க சனிபாயை கூட்டு போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன்.
இனிமே எல்லாம் நீரா அல்ல. சலிமுக்கு சலிமுக்கு எஸ்கேடி, நம்ம ஃபாரம் பார்ட்டி இந்த வாரத்துல என்னைக்கு வேணாலும் வரலாம். அவங்க கூட நம்ம தொடர்பு வச்சிருக்கிறது சம்பந்தமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட போயிடக்கூடாது. இந்த மீட்டிங் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கணும். அதனால நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு ஃபாரினர்ஸ் வராங்கன்னு சொல்லி இந்த மீட்டிங் நடத்த போறோம். எங்க இங்க பாருங்க. இந்த ரிப்போர்ட் படி உங்க அப்பா வலது பக்கம் நெத்தி போட்டுல சுட்டுக்கிட்டு தான் இருக்கு. இட்ஸ் a left hander. ஆமா ஆனந்த், உங்க அப்பாவுக்கு இடதுகை பழக்கம் தான். அப்ப அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். கரெக்ட். நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் படி பார்த்தா லெப்டினன்ட் கர்னல் ராம்சுந்தர் தான் அப்பா கொண்டு இருக்கணும். ஆர்மியில விசாரணை முடிஞ்சோன்னு எஸ்கேடி ராம்சுந்தர் ஒன்னாத்தே வெளியே வந்திருக்காங்க. அப்படின்னா இப்ப ராம்சுந்தர் எங்க? எனக்கு தெரிஞ்சு எஸ்கேடிக்கு ராம்சுந்தர்ங்கிற பேர்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. ஆனா அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராம்ஜி தான். ராம்ஜி? யார் அந்த ராம்ஜி? ஆனா ராம்ஜி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரு. ஏம்மா, ராம்சுந்தர் நேர்ல பார்த்தா உங்க நாள் அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா ராம்ஜி நீங்க நினைக்கிற நாளைக்கே நாங்க ராம்ஜியை நேர்ல பார்த்தாகணும். ஓகே, நாளைக்கு நடக்க போற டாக் ஷோ தொடங்கி வைக்கிறதுக்காக ராம்ஜி அங்க வராரு. ஒண்ணு இல்ல ஆனந்த், நம்ம போலாம்பா. கொஞ்சம் என்ன ரிட்டையர்ட் லெப்டினன்ட் கர்னல் ராம்சுந்தர் ஆனந்த் ஏற்கனவே நீங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஆனந்த், பிரிகேடியர் தமிழ்மணியோட ஒரே மகன் ஆனந்த். இப்ப நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஆல்பர்ட். ஹலோ. எங்க அப்பாவை தேச துரோகி ஆக்கிட்டு நீங்க என்ன தியாகி ஆயிட்டீங்களாடா? நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மைய கொஞ்ச நாள் இந்த ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன். சவால் விடுறதா சைலண்ட் விடுவேன். கெட்ட வார்த்தை திட்டினா சத்தம் போட்டு திட்டிடுவேன். கையெடுத்துருவா மானம் போயிடும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் 1 minute ப்ளீஸ். என்னாச்சு? I'm all right. நம்ம தேடிட்டு இருந்தோமே ஆல்பர்ட், அவன் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு போறான். ஆல்பர்ட், நம்ம கல்யாண சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த திடீர் கல்யாணம். இருந்தாலும் சம்பிரதாயப்படி அம்மாவும் தங்கச்சி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற இந்த களங்கத்தோட நம்மோட வாரிசு உருவாகிறது நான் விரும்பல. என்னைக்கு எங்க அப்பா தேச துரோகி இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறோம், அன்னைக்கு தான் நாம 2 பேரும் இந்த கட்டில பகிர்ந்துக்க முடியும். என்னோட இந்த லட்சிய பயணத்துல நீயும் துணையா வரணுங்கிறதா என்னோட ஆசை. எஸ் சார். ஜூலி, நம்ம நாட்டு கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரினர்ஸ் வரதா இருந்தது இல்லையா? அவங்க இமீடியட்டா கிளம்பி வராங்களா? நாளைக்கு நாம ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே சார். கலை நிகழ்ச்சிக்கான எல்லாம் பொறுப்பு உன்னோட தான். யூ மே கோ நவ. தேங்க்யூ சார். ப்ரோக்ராம்ல முக்கியமான சில மேட்டர்ஸ் பேச போறோம்.
ஆல்பர்ட் அங்க வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஆல்பர்ட்டை நேர்ல பார்த்துட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு அங்க இருக்கணும். ஓகே, இதுதான் கலை நிகழ்ச்சி நடக்க போற இடத்தோட பிளான். இந்த ரூம்ல தான் மீட்டிங் நடக்க போகுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிற பில்டிங் குள்ள போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ்லயே பாதுகாப்பு போட்டிருக்காங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற டான்சர்ஸ் போறதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு தனி வழி இருக்கு. அதோட சாவி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த வழியா அவசரப்படாதீங்க. டான்சர்ஸ் வர வரைக்கும் அந்த வழியெல்லாம் செக்யூரிட்டி இருக்கு. அவங்க உள்ள வந்த உடனே எல்லா என்ட்ரன்ஸையும் மூடிடுவாங்க. அண்ணனும் இல்ல இவரும் உள்ள வரதான் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் வரதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. நீங்க உள்ள போன பிறகு அந்த சாவி என்கிட்ட கொடுங்க. நான் இவங்களை ரகசியமா உள்ள அடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஆனந்த், கல்ச்சரல் ப்ரோக்ராம்க்கு போற திட்டம் எல்லாம் முடிஞ்சாச்சுல்ல? நாளைக்கு நம்ம வீட்ல விருந்து ப்ரோக்ராம் இருக்கு. அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கம். ஹலோ. மேக்கப் ரூம்ஸ் அங்க இருக்கு. சீக்கிரம் எல்லாம் வந்தாச்சு. வந்தாச்சா? அந்த கீயை கொஞ்சம் கொடுங்க. டோர் லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துருங்க. மேடம், இந்தாங்க கீ. வேற ஏதாவது வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் ஏற்பாடு பண்றேன். டெலிகேட்ஸ்க்கு காஃபி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிட்டீங்களா? ஓஎஸ் மேடம். அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னு செஞ்சு கொடுங்க. ஓகே. டெலிகேட்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் சரியா இருக்கான்னு செக்அப் பண்ணி பாருங்க. அண்ணி மேக்கப் ரூம்ல இருக்கா? கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பரியும் எழுந்து நடந்து கோட்டை முதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து. அந்த டோர் லாக் பண்ணிட்டீங்களா? சாவி கொடுங்க. இந்த ரூமுக்கு இடது பக்கமா இருக்கிற காரிடோர்ல போனா மாடிப்படி இருக்கு. அந்த மாடியில செகண்ட் ரூம்ல தான் மீட்டிங் நடக்குது. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டைட்டா இருக்கு. சாந்தா, என் பாட்டை நிறுத்தி விட்டாய். உன் இசை என்ன பிம்ப வெள்ளத்தில் நீக்குவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாது. பாடு சாந்தா, பாடு. Nice meeting Thank you very much. Thank you. எதுக்கு? சார், யாரோ நம்ம தனசேகரனை அடிச்சு போட்டு ஓடி போயிட்டாங்க சார். ஆல்பர்ட்டும் அவன் ஆட்களும் தான் உள்ள வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் யாரையும் வெளியில விட வேண்டாம். ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ யாரும் வெளியில போக கூடாது. பாத்துக்கோ. பிடிங்கடா. பாண்டி தான் மாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ தங்கச்சியை குழந்தையை கூட்டிட்டு ஜீப் எடுத்து முன்வாசல் வந்துரு. நான் சொன்னதை செய். நான் போய் இவங்களை அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஆடிட்டோரியத்தில் எல்லாரும் செக் பண்ணிட்டு விளையாடுவாங்க. நீ ஜாகிரதையா. Come on, let's go. Please.
நாம பெரிய பேர் வாங்கி வச்சிருக்கோம். ஒரு சாதாரண ஆள் ஆல்பர்ட் நம்மள இந்த அளவுக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கிறது எனக்கே பயமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆல்பர்ட்டையும் ஜூலியையும் உடனடியாக முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்பர்ட், இன்னும் தங்கச்சியும் மச்சானும் இறந்ததே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீ எதுக்கு அவ்வளவு தூரத்துல போய் அம்மாவையும் ஜூலியும் வச்சுக்கிட்டு தனியா இருக்கணும்? இங்க இருக்கிறவனுங்க எல்லாம் நம்ம பசங்க. பேசாம நம்ம குப்பத்திலே தங்கிடு. எந்த வித பயமும் கிடையாது. இங்க இருந்துகிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அம்மாவையும் ஜூலியையும் நான் பாத்துக்கிறேன். வணக்கம் ஆல்பர்ட்னா, சொன்ன மாதிரி கூட்டு வந்துட்டீங்க. இனிமே அண்ணனுக்கு ஜாக இங்கதான். டேய், அளவுக்கு மீறி பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? குப்பனுக்கு நீங்க மாப்பிள்ளை அழைப்பு கோயில்ல எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க வந்து தானே மாலை எடுத்து கொடுக்கணும். அடப்பாவி, மாப்பிள்ளை அழைப்பு இருக்கிறதே மறந்துட்டேன். நான் போய் ஊர்வலத்தை முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். ஆல்பர்ட், இனிமே இதுதான் உன் வீடு. உள்ள தனி ரூம் இருக்கு, கைத்து கட்டலாம் இருக்கு. சரக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டல? சப்புளியே பண்ணியாச்சு. மிலிட்டரி ரம்மு உங்களுக்காக தனியா ஒதுக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு குதிரை ஆட்டம் தான். அங்க பாருங்க. ஆல்பர்ட்டா, அது யாரு? நான் அல்போன்ஸ். அப்புறம் ஏன் எங்களை பார்த்து ஓடுனீங்க? நாங்க மங்காத்த ஆடின்னு இருந்தோம். அப்புறம் நாங்க ஏதோ சிலுமிசம் பண்ணோம்னு நினைச்சுக்கின்னு கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டீங்கன்னா அதான் ஓடியான்ட்டோம். இன்னாம ஆமையாக்கா மங்காத்த வேண்டிங்கல்ல அட ஸ்டேஷனுக்கு. எனக்கு தப்பா எங்கேயாவது கை வைக்காதீங்க. நாங்க ஆம்பளைங்க. இன்னாம ஆமையாக்கா. எலெக்ஷன் நேரத்தில் எஸ்கேடி நம்ம கூட இல்லாதது தாங்க முடியாத இழப்பா இருந்தாலும் எஸ்கேடி நம்ம கூடவே இருக்கிறதா நினைச்சு கட்சி வேலைகள் எல்லாம் தீவிரமா கவனிச்சு கட்சியை பெரிய வெற்றி அடைய செய்யணும். அதான் நாம எஸ்கேடிக்கு செய்யற பெரிய நன்றி கடன். மாணிக்கம் ஐயா, எலெக்ஷன் செலவுக்கு வேணுங்கிற பணத்தை எல்லாம் நம்ம விஜய் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. என்னாச்சு? ஐயோ, பால் பாட்டில் உடைஞ்சு போச்சு ஆண்டி. ஒரு 5 நிமிஷத்துல கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜூலி, அப்படியே ஒரு பிரெட் வாங்கிட்டு வந்துருமா? ஓகே ஆண்டி. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. யார் வந்தாலும் கதை திறக்காதீங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். வந்துருவாரு. எவ்வளவு பாச்சு? இந்தாங்கம்மா.
ப்ளீஸ் கம் இன். கம் ஆன். சிட் டவுன். நீங்க சொன்னபடி உங்க பேர்ல பேலன்ஸ் அமௌண்ட் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம். அதுக்கான பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், கோட் நேம் எல்லாம் இது உள்ளே இருக்கும். தேங்க்யூ. வெல்கம். ப்ளீஸ் ப்ளீஸ். தப்பு செஞ்சவங்களையும் மன்னிக்கலாம், ஆனா நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே முடியாது. உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த எஸ்கேட், அவன் உயிருக்கே உழ வச்சுட்டு ஆல்பர்ட்டையும் அவனுக்கு ஆதரவா இருக்கிற அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டாம நான் விட மாட்டேன். இந்த நாய்களை விடுங்கடா. நன்றி மறந்தவங்களுக்கு நாய்ங்க எப்படி நன்றி காட்டுதுன்னு தெரியட்டும். வாங்கடா. கதவு திறந்துதான் இருக்கு. காவலுக்கு ஆளுங்களும் இல்ல. முடிஞ்சா தப்பிச்சு போ. காமா. சிம்பல். உங்க ஃபேமிலில மேரி, மரியா, மார்கரெட் இந்த மாதிரி பேர்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால யாராச்சும் இறந்து போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க சார். ப்ளீஸ். எங்க ரிலேட்டிவ்ஸ் பல இடங்கள்ல இருக்காங்க. அதுல குறிப்பா யாருன்னு சொல்ல முடியல. ராம்ஜியோட ஆளுங்க அடைக்கலம் பாதிரியார தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபாதர் பக்கத்து கிராமத்துக்கு கல்ற திருநாளுக்காக போயிருக்காரு.
இனிமே உன்னால தப்பிக்க முடியாது.
தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையிலேதான் ஆல்பர்ட் என்கிற ஆனந்த் ராம்ஜி என்கிற ராம்சுந்தரை சுட்டுக் கொன்றுள்ளார். எனவே நீதிமன்றம் இவரை மன்னித்து விடுதலை செய்கிறது. மேலும் தேச துரோகியை நாட்டிற்கு அடையாளம் காட்டியதற்காக அரசாங்கம் இவரை பாராட்டி கௌரவிக்கிறது. என்ன அது கூட உங்க தங்கச்சி குழந்தைங்க